இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மித்ராவுக்கு இவ்வாண்டு கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை அறிவித்தார் பிரதமர் அன்வார். மலேசிய இந்திய சமூக உருமாற்று பிரிவான மித்ராவுக்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இவ்வாண்டு கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டை அறிவித்துள்ளார். ஏற்கனவே 100 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இவ்வாண்டுக்கான மொத்த நிதி ஒதுக்கீடு 150 மில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. இந்திய சமூக முன்னேற்ற திட்டங்களை மித்ரா வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதால் அதனை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த கூடுதல் தொகையை அன்வார் அறிவித்தார். பட்டப்படிப்பு இந்திய மாணவர்களுடன் நேற்று மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சந்திப்பு கூட்டத்தில் அவர் இதனை அறிவித்தார். அதே நிகழ்வில் முன்னதாக உரையாற்றிய மனிதவள அமைச்சர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணனின் கோரிக்கையை ஏற்று அன்வார் அந்த அறிவிப்பை வெளியிட்டார். இதனிடையே இன்றைய நிகழ்வில் 3000 இந்திய மாணவர்களுக்கு புதிய மின்னியல் கருவிகள் வழங்கும் திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். டிஜிட்டல் கல்வி என்பது ஒரு சலுகை அல்ல, அது அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டிய உரிமை என்றார் அவர். தொடர்ந்து உயர்கல்வி கூடங்களில் பயிலும் 4165 மாணவர்களுக்கு சுமார் 8.35 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான கல்வி உதவித்தொகையையும் அவர் வழங்கினார். பயிற்சி மருத்துவர்களுக்கு வாரத்திற்கு 62 மணி நேர வேலை மட்டுமே, சுகாதார அமைச்சு விளக்கம். பயிற்சி மருத்துவர்களின் வேலை நேரம் வாரத்திற்கு அதிகபட்சம் 62 மணி நேரம் மட்டுமே என சுகாதார அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. இப்புதிய நடைமுறையில் மருத்துவ சேவை, ஆன்கால் பணிகள் மற்றும் பயிற்சி நேரங்களும் சேர்க்கப்பட்டுள்ளதாக KKM கூறியது. என்றாலும் நோயாளிகளின் பராமரிப்பு மற்றும் மருத்துவ கண்காணிப்பு பாதிக்கப்படாது என அது உத்தரவாதம் அளித்துள்ளது. மேலும் பயிற்சி மருத்துவர்களுக்கு ஆண்டு விடுப்பு, மருத்துவ விடுப்பு, மகப்பேறு விடுப்பு மற்றும் அவசர விடுப்புகள் உள்ளிட்ட அனைத்து உரிமைகளும் தொடர்ந்து வழங்கப்படும். ஆனால் மருத்துவமனைகளின் சேவை தேவை அடிப்படையில் விடுப்புகள் அனுமதிக்கக்கூடும். இளம் மருத்துவர்களின் வேலை அழுத்தம் மற்றும் மனநல பிரச்சனைகள் குறித்து எழுந்த கவலைகளை தொடர்ந்து இந்த மாற்றம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இளம் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் நிலையான வேலை சூழலை உருவாக்கும் முயற்சியின் கீழ் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைவதாக அமைச்சு கூறியது. குழந்தையின் வாழ்க்கையை வடிவமைக்கும் முதல் சக்தி அம்மா. இறைவன் எங்கு வியாபித்திருக்க முடியாது என்பதால் தான் தாயை படைத்திருக்கிறார் என்ற வாசகம் நிதர்சனமான உண்மையாகும். காரணம், ஒரு குழந்தையின் வாழ்க்கையை வடிவமைக்கும் முதல் சக்தி தாயை சேர்ந்ததாகவே இருக்க முடியும். அதனால்தான் பிள்ளைகள் பேச கற்றுக்கொள்வதற்கு முன்னரே அவர்களின் உணர்வுகளை தாய்மையால் புரிந்து கொள்ள முடிகிறது. அத்தகைய அதிசயமிக்க இதயத்தின் அன்பு, அரவணைப்பு, தியாகம், பொறுமை ஆகிய குணநலன்களை பாராட்டும் விதமாக அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. 10 திங்கள் வலியையும் வேதனையையும் தாங்கி தூக்கம் மறந்து பிடித்த உணவுகளை கூட ருசி பார்க்க முடியாமல் தள்ளி வைத்து அரும்பாடுபட்டு பிள்ளையை பெற்றெடுக்கும் அந்த நடமாடும் தெய்வத்தை வாழ்நாள் முழுவதும் போற்றி கடைசி வரை கண்கலங்காமல் பார்த்து கொள்வதே பிள்ளைகளின் உண்மையான கடமையாகும் என்று சிலர் பகிர்ந்து கொண்டனர். அதிலும் சில தாய்மார்கள் இந்த கால அன்னையர் தின நினைவலைகளை மெய்சிலிருக்க வைக்கின்றனர். 1908 ஆண்டு மே 10 நம்பிக்கையை மித்ரா காப்பாற்றும். மலேசிய இந்திய சமூக உருமாற்று பிரிவு மித்ராவின் அண்மைய காலமாக இந்திய சமூகத்தினர் பெற்று வரும் அனுகூலங்களுடன் கல்வியிலும் வர்த்தகத்திலும் அவர்கள் எட்டியிருக்கும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் பிரதமரின் நேற்றைய அறிவிப்பு அமைந்துள்ளதாக மனிதவள அமைச்சர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் புகழாரம் சூட்டினார். மித்ராவின் செயல்பாட்டிற்காக பிரதமர் அறிவித்திருக்கும் இந்த கூடுதல் 5 கோடி ரிங்கிட் பல வணிகர்கள் மற்றும் மாணவர்களின் எதிர்காலத்தை கட்டமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த கூடுதல் நிதி ஒதுக்கீட்டிற்காக பிரதமருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அது செடிக்காக இருந்த காலத்திலிருந்தே அதன் ஒதுக்கீடு 100 மில்லியன் ரிங்கிட் என்ற அளவிலேயே முடங்கி கிடந்தது. இன்றுதான் அந்த தடை உடைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறினார். மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்திய மாணவர்களுடன் பிரதமர் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். முன்னர் பிரதமர் துறை அமைச்சின் கீழ் இயங்கிய மித்ரா தற்போது மனிதவள அமைச்சின் கீழ் மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் நம்பிக்கையை மித்ரா காப்பாற்றும்.
மலேசிய இந்திய சமூக உருமாற்று பிரிவு மித்ராவின் அண்மைய காலமாக இந்திய சமூகத்தினர் பெற்று வரும் அனுகூலங்களுடன் கல்வியிலும் வர்த்தகத்திலும் அவர்கள் 2026 உலகக்கிண்ண காற்பந்து போட்டியில் தேசிய அணி பங்கேற்கும் ஈரான் அறிவிப்பு. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் 2026 ஆண்டு உலக கிண்ண காற்பந்து போட்டியில் ஈரானின் தேசிய அணி பங்கேற்கும் என்று அந்நாடு அறிவித்திருக்கிறது. இருப்பினும் போட்டியை இணைந்து நடத்தும் அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகள் தங்களின் நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஈரானின் காற்பந்து கட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. போட்டியில் நிச்சயமாக பங்கேற்க உள்ளதாக ஈரான் தெரிவித்திருந்தாலும் அப்போட்டி குறித்து எழுந்துள்ள கவலைகளை ஏற்பாட்டாளர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூட்டமைப்பு தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போட்டியின் போது ஈரானிய அணிக்கு முறையான மரியாதை அளிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக ஈரான் 10 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. அவற்றுள் ஈரானிய விளையாட்டாளர்களுக்கு நிபந்தனையின்றி விசா வழங்குதல், போட்டியின் போது ஈரானிய கொடி மற்றும் தேசிய கீதத்திற்கு மரியாதை அளித்தல் மற்றும் ஈரானிய அணி வீரர்களுக்கு உயர்மட்ட பாதுகாப்பு வழங்குதல் ஆகியவை அடங்கும். ஜொகூர் ஸ்கூடாயில் உள்நாட்டு ஆடவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். சனிக்கிழமை ஸ்கூடாய் தாமான் இண்டஸ்ட்ரி ஜெயாவில் உள்ள ஒரு கேளிக்கை மையத்தின் முன்புறம் உள்நாட்டு ஆடவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இரவு மணி சுமார் 11 அளவில் 27 வயதுடைய உள்நாட்டு பெண் ஒருவரிடம் இருந்து இச்சம்பவம் குறித்து தங்கள் தரப்புக்கு தகவல் கிடைத்ததாக இஸ்கந்தார் புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் ACPM குமரேசன் தெரிவித்தார். துப்பாக்கிச் சூட்டிற்கு ஆளான 27 வயதுடைய பாதிக்கப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டதாக குமரேசன் கூறினார். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 27 வயதான மற்றொரு உள்நாட்டு இளைஞரும் காயமடைந்தார். காயத்திற்கு ஆளானதாக நம்பப்படும் மற்றொரு நபரை அவருக்கு அறிமுகமான ஒரு போலீசார் சென்றிருக்கலாம் என்று போலீசார் நம்புகின்றனர். இச்சம்பவத்தில் தொடர்புடையதாக நம்பப்படும் 2 சந்தேக நபர்களை போலீசார் தற்போது தேடி வருவதாகவும் விசாரணைக்கு உதவுவதற்காக காயமடைந்தவர் முன்வர வேண்டும் என்றும் குமரேசன் கூறினார். பெட்ரோல் உதவித்தொகை மறு ஆய்வு செய்வதற்கான பரிந்துரை விரைவில் இறுதி செய்யப்படும். அதிக வருமானம் பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் பெட்ரோல் உதவித்தொகையை மறு ஆய்வு செய்வதற்கான பரிந்துரை விரைவில் இறுதி செய்யப்படும். இத்திட்டம் தொடர்பான பரிந்துரை ஆவணம் கடந்த சில வாரங்களாக சமர்ப்பிக்கப்பட்டு தற்போது இறுதிக்கட்ட ஆய்வில் உள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். இப்பரிந்துரையை MTEN ஆய்வு செய்துள்ளது. T20 அல்லது T15 இருந்தாலும் உண்மையில் இப்பரிந்துரை 1 மாதத்திற்கு முன்பே தான் ஸ்ரீ ஹசானின் குழுவால் 3 வாரங்களாக ஆய்வு செய்யப்பட்டது. உயர் நடுத்தர வர்க்கத்தினருக்கு சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக அது T20 அல்லது T15 என்பதை அவர் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. அதன் பிறகு அதை செயல்படுத்துவது எளிதாக இருக்கும் என்று அவர் கூறினார். ஞாயிற்றுக்கிழமை மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்திய மாணவர்களுடன் மித்ராவின் நிதி 10 கோடியிலிருந்து தற்போது 15 கோடி ரிங்கிட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மலேசிய இந்திய சமூக உருமாற்று பிரிவு மித்ராவின் முந்தைய 10 கோடி ரிங்கிட் நிதி தற்போது 15 கோடி ரிங்கிட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கல்வி, பயிற்சி மற்றும் சமூக பொருளாதார மேம்பாடு ஆகிய துறைகளில் உண்மையிலேயே உதவி தேவைப்படும் இந்திய மக்களை இலக்காக கொண்டு மித்ரா ஏற்பாடு செய்த திட்டங்களின் செயல்திறனை அரசாங்கம் மதிப்பீடு செய்ததை தொடர்ந்து இந்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். 10 கோடி ரிங்கிட் போதுமானதா என்று நீங்கள் கேட்டால் இல்லை. ஆனால் 10 கோடி ரிங்கிட் மட்டுமே என்று கூறினால் அது உண்மை அல்ல. ஆனால் நான் அண்மைய செயல்பாடுகளை பார்த்தாலும் மித்ராவின் அடைவு நிலை நன்றாக இருப்பதாலும் இந்த ஆண்டு முதல் அதை 15 கோடி ரிங்கிட்டாக அதிகரிக்க நான் இணக்கம் தெரிவிக்கிறேன் என்றார் அவர். வறுமை மாற்றுத்திறனாளி மரணம் குறித்த விசாரணை 2 ஆடவர்களுக்கு தடுப்பு காவல். 3 வாரத்திற்கு முன்னர் பாச்சோக் பாடாங்லத்தி லாடாங் மெர்டேகா செர்புவில் உயிரிழந்த மாற்றுத்திறனாளி ஒருவரின் மரணம் குறித்த விசாரணைக்கு உதவுவதற்காக 25 வயதுடைய 2 ஆடவர்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் 6 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். குற்றவியல் சட்டம் செக்ஷன் 302 படி விசாரணைக்கு உதவுவதற்காக கிளந்தான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில்
மாஜிஸ்ட்ரேட் நிக் முகமது ஃபட்லி நிக் அஸ்லான் அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்குமான அந்த தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பித்தார். இந்த இரு சந்தேக நபர்களும் காலை மணி 9:40க்கு சிறை உடை மற்றும் கை விலங்குகளுடன் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டனர். கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி கற்றல் குறைபாடுள்ள 20 வயதான முகமது ஜாகிர் ஃபிக்ரி முகமது ஜைனால் தாக்கப்பட்டதால் உயிரிழந்ததாக நம்பப்படுகிறது. தலையில் பலத்த காயமடைந்து பாதிக்கப்பட்டவர் குபாங்கிரியானில் உள்ள மலேசிய அறிவியல் பல்கலைக்கழக நிபுணத்துவ மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நள்ளிரவு 12:55க்கு உயிரிழந்தார்.